Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Max Probability Theory அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய Levy theorem அப்படின்ற டாப்பிக்கோட நெசசரி பார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெசசரி பார்ட்டில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the sequence capital Fn of x of the distribution function converges to a distribution function f of x, then the corresponding sequence of the characteristic function phi n of t converges to a point minus infinity less than t less than infinity to the function phi of t, which is a characteristic function of the limit distribution f of x, and converges to phi of t is uniform with respect to t in every finite interval t axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் fn of x அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f of xல கொண்டு போய் அது வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ஓகேவா? அப்போ வந்து இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது phi n of t அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் வந்து கன்வெர்ஜஸ் டு phi of t அப்படின்றதுக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ஓகேவா? அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த லிமிட் டிஸ்ட்ரிபியூஷன். முதல்ல இந்த phi n of t அப்படின்றது வந்து இதை பொறுத்து வருது, அதுக்கப்புறம் இந்த phi of t அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த f of x பொறுத்து வருது. ஓகேவா? அண்ட் கன்வெர்ஜஸ் டு phi of t இஸ் யூனிஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு t இன் எவ்ரி ஃபைனைட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். First of all, let capital Fn of x be the distribution function of the random variable xn with the characteristic function phi n of t. So first வந்து capital Fn of x அப்படின்றத வந்து நான் ஒரு distribution function எடுத்துக்கிறேன், அதுக்கு உடைய characteristic function வந்து phi n of xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் phi n of t அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது அது phi n of tனா என்னது? expectation of exponential of e power it xன்னு வரும் இல்லையா? ஸோ எக்ஸுங்கிறத அந்த ரேண்டம் வேரியபிளை குறிக்கிறது. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, லைக் நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை நார்மலாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வந்து இது வந்து கண்டினியூஸ் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டெக்ரல் சிம்பிள் போட்டுப்போம். இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் ஐடி எக்ஸ், லைக் ஸ்மால் எக்ஸ் எடுத்தப்போ fn of x dx அப்படின்ற மாதிரி வரும். சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் f of x is f dash of x is equal to small f of x, அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும் இல்லை? அப்போ வந்து நீங்கள் கேபிட்டல் fn of xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் fn of x கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? ஸோ அதுபடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்மால் fn of xஐ வந்து d of capital fn of x அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறேன். For f of x is be the limit distribution function of the sequence of distribution function fn of x and phi of t be the characteristic function. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து f of x அப்படின்றது தான் வந்து லிமிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போது இந்த வேல்யூவோட லிமிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லும்போது f of xன்னு வரும். அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம phi of tன்னு வரும். phi of t be its கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம phi of tயோட வேல்யூ எப்படி எழுதுவோம்? phi of t is equal to integral over minus infinity to plus infinity e power it x into d of f of x அப்படின்ற மாதிரி வந்திருக்குமா? அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் fn of x அப்படின்றத மாதிரி குறிக்கும் போது உங்களுக்கு இங்கே வந்து fn of x அப்படின்னு வந்துச்சு. இங்கே வந்து லைக் phi n of tன்னு சொல்லும்போது அங்கே fn வந்தது. அப்போ phi of tன்னு சொல்லும்போது உங்களுக்கு நாம் நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி தானே எடுப்போம். இப்போ phi n of tன்னு சொல்லும்போது உங்களுக்கு d of fn of xன்னு வருது. அப்போ phi of tன்னு சொல்லும்போது d of f of xன்ற மாதிரி வரும். சும்மா நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, let a greater than 0 b greater than 0 அப்படின்றது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஒரு கண்டினியூயிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம phi n of xஐ வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு a to b to infinity அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிப்போம். இதை phi n of t அப்படின்றத இந்த மாதிரி எழுதிப்போம். இதை வந்து நான் in1 + in2 + in3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி phi of tன்னு எடுக்கும்போது அதோட வேல்யூ என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு a to b to infinity அப்படின்ற மாதிரி வரும். இதோட வேல்யூ i1 + i2 + i3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். தட் இஸ் மற்றது எல்லாமே அதே தான். phi of tக்கு நம்ம சொன்னோம்ல இந்த வேல்யூ d of f of xன்னு சொல்லிட்டு, phi n of tனா இந்த வேல்யூ சொன்னோம்ல அதே தான் எடுத்துக்கிறோம். அதை வந்து i1 + i2 + i3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து 3 - 4ன்னு பண்ணுறச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா phi n of t minus phi of t ஓட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா
in1 minus i1 plus in2 minus i2 plus in3 minus i3 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இப்போ நான் in2 minus i1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் என்னது, இந்த வேல்யூ மைனஸ் திஸ் வேல்யூன்னு வரும். ஸோ integral over a to b e power itx into d of fn of x minus integral over a to b e power itx into d of f of xன்னு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து integral over a to b e power itxஐ வந்து நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் நான் வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா fn of x minus f of x அப்படின்றது மட்டும் கிடைக்கும். அப்ளையிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் இதை இ பவர் ஐடிஎக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து நான் யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டியூன்னு கிடைக்கும். டியூ இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு ஐடி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வருது. அப்புறம் டிவியோட வேல்யூவாக நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவங்க ஃபுல்லாக இங்கே கொடுக்கல, பட் ஸ்டில் டிவியோட வேல்யூவை நான் எதை எடுத்துக்கிறேன்னா டி ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வியோட வேல்யூ என்ன ஆகும், fn of x மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த டிடி கேன்சல் ஆகி. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை சொல்லும்போது யூவி மைனஸ் இன்டகிரல் ஓவர் விடியூன்னு வரும். ஸோ இந்த இடத்துல யூங்கிறது வந்து இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு வின்னு சொல்லும்போது fn of x மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும், ஏ டு பின்னு வந்திருக்கும். மைனஸ் இன்டகிரல் ஓவர் ஏ டு பி விடியூன்னு சொல்லும்போது அதான் fn of x மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டியூன்னு சொல்லும்போது இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு ஐடி இன்ட்டு டிஎக்ஸுங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்றத மாதிரி சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு பி அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இ பவர் ஐடி பி இன்ட்டு எஃப்என் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பின்னு வரும். மைனஸ் ஏவை அப்ளை பண்ணும்போது இ பவர் ஐடிஏ இன்ட்டு எஃப்என் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே தான் போடுறோம். அந்த ஐடின்றது இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளில கொண்டு வரும்போது மைனஸ் ஐடி இன்டகிரல் ஓவர் ஏ டு பி எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐடிஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு சைடுமே வந்து இந்த மாடுலஸை அப்ளை பண்ணுறோம், ரெண்டு சைடுமே. ஸோ அப்போ என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் in2 மைனஸ் i2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மாடுலஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து லைக் தனித்தனியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு தனியாக லைக் மாடுலஸ் வருது. அதே மாதிரி இந்த வேல்யூக்கு ஐடிஎக்ஸ் இன்ட்டு எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த வேல்யூஸ்க்கு வருது, அண்டு இந்த வேல்யூக்கும் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம மொத்தமாக அந்த மாடுலஸை எடுத்துகிட்டு தனித்தனியாக அப்ளை பண்ணுறச்சு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அதுக்கு இடையில எல்லாமே வந்து ப்ளஸ்ன்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது வந்து ஐக்கெலாம் மாடுலஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே 1ன்னு மாறிடும். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நீங்கள் வந்து ஐயோட வேல்யூ எதுவும் எடுக்க போகிறதில்ல, ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுன்னு தான் எடுக்கிறீங்க. இப்போ அது ஐன்னு சொல்லும்போது உங்களுக்கு 0 + 1 ஐன்னு வந்திருக்கும். அதுக்கு வந்து 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லும்போது உங்களோட வேல்யூ 1ன்னு வரும். சரியா? ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மாடுலஸ் ஆஃப் டீன்றது அப்படியே தான் வருது. அண்ட் திஸ் திங், ஸோ மற்றது எல்லாமே நம்ம அப்படியே தான் எடுத்து போடுறோம். அடுத்தது since a and b are continuity point of f of x for sufficiently large b, நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா a and b are continuity pointன்னு எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதுக்கு வந்து fn of b மைனஸ் எஃப் ஆஃப் பி நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம் ε/9. அதுக்கப்புறம் fn of a மைனஸ் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ லெஸ் தென் ε/9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபர்தர் பை த லெபேக் தியரம் படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கன்வர்ஜென்ஸோட ஃபார்மேட் என்னென்னா எஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும்போது லிமிட் n → ∞ எஃப்என் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இதுதான் கன்வர்ஜென்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? அப்போ நம்ம லெபேக் தியரம் படி மாடுலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் யூனிஃபார்ம்லி பவுண்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி இன்டர்வலாக இருக்கும்போது therefore we get limit n → ∞ integral over a to b modulus of fn of x minus f of x dx is equal to, உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இதையும் சேஞ்ச் பண்ண முடியும், லைக் இன்டகிரேஷனும் லிமிட்டையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ இன்டெக்ரல் ஓவர் a to b லிமிட் n tends to infinity மாடுலஸ் ஆஃப் f1 of x minus f of x dxன்னு வரும். Since the function under integral side on the right hand side the above equation equal to 0 except almost at a countable number of points. என்ன சொல்கிறாங்கன்னா the function under integral sign அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் ஓகேவா, அது வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடுமா எப்போ அப்படின்னா நம்ம கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் மட்டும் எக்ஸப்ட் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு 0ன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே ஃபைன், நம்ம அதை வச்சுக்கலாம். அப் ஃபார் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் எண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெபேக் மெஷரை பொறுத்தவரை உங்களுக்கு பவுண்டடாக இருக்கும் ஓகேவா. இப்போ மாடுலஸ் ஆஃப் f1 of x வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m, தட் இஸ் ஒரு பர்டிகுலர் நம்பரை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ மாடுலஸ் ஆஃப் t வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k, தட் இஸ் பவுண்டட் மாதிரி வருது. மற்ற எல்லா வேல்யூவும் சேம் தான். மாடுலஸ் ஆஃப் t integral over a to b fn of x minus f of x dx is less than or equal to k into integral over a to b modulus of fn of x minus f of x dx வரும் is less than epsilon by 9ன்னு வருது. புரியுதா? லைக் மாடுலஸ் ஆஃப் டீன்னு இருக்கும்போது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே பவுண்டட் மாதிரி வந்திருக்கு ஓகேவா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கே in2 மைனஸ் i2ஓட வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூஸில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் fn of b minus fn of a less than epsilon by 9, fn of a minus fn of b. ஸோ இதோட வேல்யூலாம் less than epsilon by 9, less than epsilon by 9. அதே மாதிரி e பவர் itbலாம் நீங்கள் வந்து மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும் சரியா. ஓகே, ஸோ அதனால் இதோட வேல்யூ epsilon by 9, இதோட வேல்யூ epsilon by 9. இப்போ தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம், என்னது லெஸ் தென் எப்சிலான் பை 9ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவீங்க. அப்போ எப்சிலான் ப்ளஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 3 எப்சிலான் பை 9ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா எப்சிலான் பை 3ன்னு வந்திருக்கும். ஸோ இட்ஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 3ன்னு மாதிரி வந்துருக்கு. நம்ம எல்லாமே ஒரு கேல்குலேஷன் படி தான் வருது ஓகேவா. ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி எப்சிலான் பை 9ன்னு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் நம்ம எப்படியாவது லெஸ் தென் எப்சிலான்னு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி எடுத்தால் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ in1 மைனஸ் inன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்தோம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல in2 மைனஸ் i2 தான் பார்த்தோம். தட் இஸ் a to b இன்டெக்ரல் ஓவர் a to bக்கு வந்துருந்தது. அதே வந்து in1 மைனஸ் i1ன்னு சொல்லும்போது இதோட வேல்யூவும் மைனஸ் பண்ணுற மாதிரி ஆகும் ஓகேவா. இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏவையும் அந்த வேல்யூஸை. ஸோ அதுபடி வரும்போது பாருங்களேன், இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ இ பவர் ஐடிஎக்ஸ் டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக மாடுலஸ்ன்னு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கும்போது உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாதிரி இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம மாடுலஸ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கும் மாடுலஸ் வந்திருக்கு, இதுக்கும் மாடுலஸ் வந்திருக்கு. அதனால் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு ஆகிடும் ஓகே. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா இன்டகிரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ, அதே மாதிரி இன்டகிரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏவையும் இன்ஃபினிட்டியையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லும்போது எஃப்என் ஆஃப் ஏ மைனஸ் எஃப்என் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ எஃப்என் ஆஃப் ஏவையும் எஃப் ஆஃப் ஏவையும் ஒன்று எழுதிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எழுதுகிறோம். ஆக்சுவலி கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்படின்றத எடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கன்வர்ஜ் செட் எப்படி சொல்கிறது லைக் ஃபைனைட் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி வருது இல்லையா, அதெல்லாமே நம்ம அப்படியே விட்டுருவோம், 0ன்னு ஆகிடும் ஓகேவா. Thus a is sufficiently large with absolute value and continuity of f of x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா fn of a ஓட வேல்யூ லெஸ் தென் எப்சிலான் பை 6னும் f of x ஓட வேல்யூ லெஸ் தென் எப்சிலான் பை 6னும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது படி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ in1 மைனஸ் i2ன்னு இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் in1 மைனஸ் i2 இதோட வேல்யூ 0ன்னு ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல எப்சிலான் பை 6 ப்ளஸ் எப்சிலான் பை 6ன்னு பண்ணும்போது உங்களுக்கு 2 எப்சிலான் பை 6ன்னு வரும். ஸோ அதை வந்து எப்சிலான் பை 3ன்னு எழுதும் ஓகேவா.
ஸோ அப்போ IN1 மைனஸ் IN வேல்யூ லெஸ் தென் எப்சிலான் பை 3ன்னு வரும். அதே மாதிரி பண்ணிங்கன்னா IN3 மைனஸ் I3யோட வேல்யூ உங்களுக்கு லெஸ் தென் எப்சிலான் பை 3யாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம முன்னாடி எடுத்தோம்ல மாடுலஸ் ஆஃப் 5n of t மைனஸ் 5 of tயோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் IN1 மைனஸ் I1 ப்ளஸ் IN2 மைனஸ் I2 ப்ளஸ் IN3 மைனஸ் I3ன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம லெஸ் தென் போடும்போது தனித்தனியாக வரும். இப்போ தான் நம்ம எல்லாத்துக்குமே எப்சிலான் பை 3 ப்ளஸ் எப்சிலான் பை 3 ப்ளஸ் எப்சிலான் பை 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கனால நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணும்போது 3 எப்சிலான் பை 3ன்னு வரும். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் எப்சிலான் மட்டும் வந்திருக்கும். அப்போ 5n of t மைனஸ் 5 of t இஸ் லெஸ் தென் எப்சிலான் வந்துடுது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிடலாம்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 5n of t ஈக்குவல் டு 5 of tன்னு எழுதிடலாம். So thus the required equation is a sequence of the distribute function converges the characteristic function phi of t of a limit distribution. So like இந்த distribution function வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட் டிஸ்ட்ரிபியூஷனில் போய் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த நெசசரி பார்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 5n of tக்கு என்ன வரும் 5 of tக்கு என்ன வரும்ன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிமிட்ஸ் எடுத்துக்கிறோம். a to bன்றதுக்கு வந்து நம்ம லிமிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் 5 of tக்கும் எடுத்துக்கிறோம். அப்புறம் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு வரும். அதுக்கப்புறம் IN2 மைனஸ் I2 கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதை வந்து எப்சிலான் பை 3ன்னு வச்சு தனியாக வச்சுக்கிறோம். அடுத்தது IN1 மைனஸ் I1 கண்டுபிடிச்சி எப்சிலான் பை 3ன்னு வச்சுக்கிறோம். சிமிலர்லி போட்டு IN3 மைனஸ் I3யோட வேல்யூ எப்சிலான் பை 3ன்னு எடுத்து கடைசியில் லெஸ் தேன் எப்சிலான்னு பியூட்டிஃபுல்லாக வருதா? ஸோ அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.